அனைவருக்கும் வணக்கம். சமூக நீதிங்க. சமூக நீதினா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு சமூக நீதி பேசுறாங்க. ஆனா செயல்ல ஒன்றுத்தையும் காணும். உண்மையிலுங்க இந்த சமூக நீதி என்ற வார்த்தை இப்ப பரவலாக பேசப்பட்டாலும் உண்மையில் சமூக நீதியானது நிலவுகிறதா? அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா? அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்கிறதா என்றால் இல்லை. உண்மையில் சமூக நீதி காவலர் யார்? ஒரு கேள்வி. இப்போ இந்த பட்டத்துல ரொம்ப மகிழ்ச்சி காண்றாரு முதல்வர், நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நம்ம கலைஞர் அவர்களையும் சமூக நீதி காவலர் என்று அழைத்தார்கள். அதில் நிறைய நியாயம் இருந்துச்சுங்க. உண்மையிலே நியாயம் இருக்குது. ஏனென்றால் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அது மாதிரி. அவர் அதை செயல்படுத்தி சிலவற்றை செயல்படுத்தியும் காட்டினார். அதை தன்னுடைய சிந்தனையாக எழுத்தாக எழுதி வைத்தார். உண்மையில் ஒரு சமூக நீதி காவலருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இப்ப இருக்கிற நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி காவலரா, இல்ல கலைஞர் அவர்கள் சமூக நீதி காவலரா என்றால் நிச்சயமாக ஆணித்தரமாக அடித்து கூற முடியும், கலைஞர் தான் உண்மையில் சமூக நீதி காவலர். ஒரு உதாரணத்தோட சொல்றேன் பாருங்க. நான் பாதிக்கப்பட்டவன். ஏற்கனவே பல வீடியோக்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் 93 இந்த தனியார் ஆசிரியர் பள்ளிகள் மூடியதில் பாதிக்கப்பட்ட ஒருவன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போது ஆட்சி அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அம்மையார் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். எக்கச்சக்கமா பணத்தை வாங்கிட்டு தனியார் பள்ளிகளை திறந்தாங்க. அது என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரியல. எதுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு அவங்களே அத்தனை கிட்டத்தட்ட 400 பள்ளிகளை அவர்களே மூடினார்கள். அதில் பாதிக்கப்பட்டு இன்று வரை புலம்பிக் கொண்டிருக்கும், காலத்தை எழுந்துவிட்டு கதறி கொண்டிருக்கும் ஆசிரியர்களில் நானும் ஒருவன் என்ற முறையில் சொல்கிறேன். அப்பொழுது பாதிக்கப்பட்டோம். அதற்கு பின் கலைஞருடைய ஆட்சி வந்தது. அதிமுக ஆட்சியில் தான் அத்தனை தவறும் செய்து அத்தனை பள்ளிகளும் மூடப்பட்டன. இந்த கோரிக்கை அடுத்த ஆட்சியில் அமைத்த கலைஞர் அவர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இப்படி தனியார் ஸ்கூல்ல படிச்ச அதிமுக ஆட்சியில் தனியார் ஸ்கூல்ல படிச்ச அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதனா ஒன்று நீங்க பண்ணணும் அப்படின்னு அந்த கோரிக்கை அவரிடம் கொண்டு செல்லப்பட்டது. அப்பொழுது அவர் நினைத்திருந்தால் இது அவர்கள் ஆட்சியில் பண்ணது தானே, நீங்க அங்கதானே காசு கொடுத்து ஏமாந்தீங்க, அவங்கள நம்பி தானே நீங்க போய் படிச்சு சேர்ந்தீங்க அப்படின்னு ஒண்ணுமே சொல்லாத இருக்கலாம். ஆனா அவர் ஒரு அருமையான வேலை பண்ணாருங்க. ஆமாங்க, அதுதாங்க சமூக நீதி. அந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய ஆட்சியிலும் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை மாவட்ட ஆசிரியர் பயிற்சி பள்ளி, அதாவது டயட்லையும் இது மாதிரி அந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டவங்க, தனியார் பள்ளியில் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு ஒரு இட ஒதுக்கீட்டை ஒதுக்கினாருங்க. ஆமாங்க, 40% இடஒதுக்கீடு. இதெல்லாம் வரலாறுங்க. 40% இடஒதுக்கீடு, அவர்கள் போய் படிக்கலாம். அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் போய் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் டயட்ல போய் படிக்கலான்ற ஒரு அருமையான சமூக நீதி பார்வையை அன்றைக்கு அவர் விதைத்தார். அதனால் பல ஆசிரியர்கள் இன்று உருவாகி எங்களுக்கு முன்னே சென்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கூட எங்களுக்கு சரியா தெரியாத போச்சுங்க. இன்னைக்கு மாரி அன்னைக்கு மீடியா கிடையாது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் அந்த வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று. ஆமாங்க, அப்படி அவர் தன்னை சமூக நீதி காவலர் என்பதை நிரூபித்தார். இன்றைய முதல்வர் அதையாக செய்கிறாரு. ஆட்சிக்கு முன்னாடி என்னங்க சொன்னாரு? இந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த 2018 கொண்டு வரப்பட்ட அரசாணை 149 அவ்வளவு ஆணித்தரமாக எதிர்த்த அவர், இது சமூக நீதிக்கு எதிரானது, இது காத்திருக்கும் ஆசிரியர்களை இருளில் தள்ளிவிடும் என்று மிகவும் தெளிவாக பேசிய அவர் இன்று ஏன் இப்படி மாறி போனார்? அதே அந்த அதிமுக ஆட்சி கொண்டு வந்த அதே அரசாணையை இவர் செயல்படுத்துவதில் ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டுகிறார்? ஒருவேளை இதெல்லாம் இவருக்கு தெரியாமல் தான் நடந்து கொண்டிருக்குதா? அவர் உண்மையிலே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாரா, இல்ல வேற எதனா ஒரு மாநிலத்தில் இருக்கிறாரா? எங்களுக்கு மிகப்பெரிய ஐயப்பாடா இருக்குதுங்க. நீங்க யோசித்து பாருங்க.
ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் இது சமூக நீதிக்கு எதிரான அரசாணை. இப்போது ஆட்சியில் அமர்ந்து 3 ஆண்டுகள் ஆகிறது. நீங்கள் சொன்னபடி 2013 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலை கொடுங்கள் என்று கேட்டால் அதற்கு இதுவரை பதில் இல்லை. அதற்கு மாறாக, அதற்கு முரணாக இந்த சமூக அநீதியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்ன சமூக அநீதி? போட்டித் தேர்வு என்னும் சமூக அநீதி. பல தரப்பட்ட பல பிரிவுகள் அடங்கிய இந்த ஆசிரியர் சமூகத்தில் நீ எப்படி ஒரே அளவில் வச்சு அளந்து ஒரே மாதிரியான போட்டித் தேர்வை வச்சு இப்படி நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுவீர்கள்? மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்களை நோக்கிதான் இந்த கேள்வி. எப்பொழுது விழிக்கப் போகிறீர்கள்? விடியல் தரப்போகிறீர்கள் என்று சொன்னீர்களே, எங்களுடைய கோரிக்கை இன்னும் உங்கள் காதில் வந்து சேரவில்லையா? உங்களுக்கு இன்னும் விழிப்பு வரவில்லையா? இந்த ஆசிரியர் சமூகத்தை நோக்கி நீங்கள் ஏன் உண்மை ஏறெடுத்து பார்க்காமல் பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? தயவு செய்து ஆசிரியர் பணி வாய்ப்பில் சமூக நீதியை பின்பற்றுங்கள். அப்பொழுதுதான் வரலாறு உங்களை பேசும். இல்லை என்றால் வரலாறு நிச்சயம் உங்களை தூற்றும். நன்றி, வணக்கம்.